Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountancyல chapter 10ல exercise sum number 1 பார்க்குறோம். A firm purchased a plant for rupees 40,000. ஒரு firm வந்து பிளான்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 40,000க்கு. எரெக்ஷன் சார்ஜஸ் அதுக்கான ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 2,000. எஃபெக்டிவ் லைஃப் ஆஃப் த பிளான்ட்டுக்கு வந்து 5 years வந்து லைஃப் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கேட்டிருக்காங்க அண்டர் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில். இப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க ஏற்கனவே நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷனில் ஃபார்முலா போட்டிருக்கோம். ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசட்னு நம்ம வந்து ஃபார்முலா ஏற்கனவே நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷனில் படிச்சிருக்கோம். இப்போ இதில் ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் காஸ்ட்னால் இது 40,000 ப்ளஸ் அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எரெக்ஷன் சார்ஜஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் ஒரிஜினல் காஸ்ட்டு. ஓகேவா? ஸ்கிராப் வேல்யூ இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போது டிவைடட் பை எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 years போட்டிங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கிடச்சிடும். பாருங்கள் சொல்யூஷனு. Amount of depreciation is equal to original cost of asset minus scrap value divided by estimated useful life of asset. இதோட ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோன்னா 40,000 வந்து பிளான்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது. அதுக்கான எரெக்ஷன் சார்ஜஸ் ஒரு 2,000, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 42,000. அதோட லைஃப் ஆஃப் அசட் எவ்வளோன்னு கேட்டால் 5 years. இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா ₹8,400. இதுதான் வந்து அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஓகேவா? இப்போது சம் நம்பர் 2 பாருங்கள். எ கம்பெனி பர்ச்சேஸ்ட் எ பில்டிங் ஃபார் 50,000. பில்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதோட அசட் எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 10 years கொடுத்துருக்காங்க. பில்டிங்கோட லைஃப் வந்து 10 years கொடுத்துருக்காங்க. ரெசிடுவல் வேல்யூ வந்து 5,000. அதாவது ஸ்கிராப் வேல்யூ, ரெசிடுவல் வேல்யூ ஸ்கிராப் வேல்யூனாலும் ஒன்று தான், 5,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த மெத்தடில்? ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். ஓகேவா? இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசட். ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சம்மில் 50,000. ஸ்கிராப் வேல்யூ, அதோட ஸ்கிராப் வேல்யூ வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை லைஃப் ஆஃப் அசட் வந்து 10 years. அப்போது 50,000 மைனஸ் 5,000 போட்டிங்கன்னா 45,000 வரும். 45,000 டிவைடட் பை 10 போட்டோம்னா ₹4,500. இதுதான் வந்து என்னது? அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஓகேவா? இப்போ தேர்ட் சம் பாருங்கள். சம் நம்பர் 3. Furniture was purchased to ₹1 lakh on 1/7/2016. It is expected to last 5 years. Estimated scrap at the end of 5 years is 10,000. அது என்ன சொல்லிட்டாங்க? 5 years ஸ்கிராப் வேல்யூ 10,000 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் அவுட் த ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அண்டர் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில். இப்போ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். அது கண்டுபிடிச்ச பிறகு தான் அதை வச்சு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார்முலா வந்து ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசட். ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ இதுக்குன்னா 1 lakh. இதோட ஸ்கிராப் வேல்யூ 10,000. அப்போது ஒரிஜினல் காஸ்ட் 1 lakhலேருந்து 10,000 லெஸ் பண்ணிங்கன்னா 90,000. இதோட அசட் வேல்யூ வந்து 5 years கொடுத்துருக்காங்க. 90,000 டிவைட் பை 5 போட்டிங்கன்னா 18,000 கிடச்சிடும். இது அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ 100. இப்போ ஒரு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா? 18,000 டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் வேல்யூ 1 lakh இன்ட்டு 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜில் தான் இதை போடணும் ரேட். ஏன்னா இன்ட்டு 100 போடுறோம். எவ்வளோ ரேட்னா 18% தான் டெப்ரிசியேஷன் ரேட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 4 பாருங்கள். கால்குலேட் த ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்டர் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். இதில் என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கேட்டிருக்காங்க. அதனால் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிவிட்டு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும். பர்ச்சேஸ் செகண்ட் ஹேண்ட் மிஷினரி 1/1/2018க்கு 38,000 வந்து செகண்ட் ஹேண்ட் மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதே டேட்டில் அதுக்கான சார்ஜ் வந்து ரிப்பேர்ஸ்க்கான சார்ஜ் 12,000 வந்து பே பண்ணுறாங்க. இதோட எக்ஸ்பெக்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் மெஷினோட வேல்யூ 4 years கொடுத்துருக்காங்க. ரெசிடுவல் வேல்யூனாலும் ஸ்கிராப் வேல்யூனாலும் ஒன்று தான், அது 6,000 கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு? 38,000 வாங்கியிருக்கோம் மிஷினை. அதுக்கான ரிப்பேருக்கான செலவு 12,000 பண்ணியிருக்கோம். இப்போ 38 + 12 50,000. இதான் ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ பண்ணணும். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். சம் நம்பர் 4 பாருங்கள். இப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசட்.
ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு 38,000. இது ஸ்பெண்ட் பண்ணது ஓகேவா, இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் ஸ்பெண்ட் பண்ணது 12,000. இப்போது 38,000 + 12,000 எவ்வளோ வரும் 50,000. இது ஒரிஜினல் காஸ்ட். அப்போ 50,000 ஸ்க்ராப் வேல்யூ எவ்வளவு 6,000 டிவைடட் பை 4. 50,000 - 6,000 44,000 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 11,000. இது வந்து அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு என்ன ஃபார்முலா, அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ 100. இதோட அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து 11,000 டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு, ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 50,000 இன்டூ 100 போட்டிங்கன்னா 22%. பர்சன்டேஜ்லாம் போடணும், 100 போட்டிருக்கோம், அதனால் பர்சன்டேஜில் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.